ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்எச் இன்ஃபோடெக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ், அதாவது எக்ஸ்பிரஸ்வேன்னு சொல்லலாம், இல்லை ரோடுகள் வந்து மேம்படுத்துறதுன்னு சொல்லலாம், இல்லை என்னென்ன ஸ்கீமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊரில் எந்தெந்த ரோடு வந்து இப்போ அடிஷ்னலாக போட போகிறாங்க அப்படின்ற ஒரு ஃபுல் லிஸ்ட்டை வந்து ஏதா வேலு வந்து சட்டப்பேரவையில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றினா ஒரு சின்ன டிஸ்கஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஏதா வேலு வந்து ஒரு லிஸ்ட்டை வச்சுட்டு சொல்கிறாரு. யாருன்னா முதல்வர்கிட்ட வந்து அந்த சட்டப்பேரவையில் வந்து ஒப்படைக்கிறார். என்னென்னா, அதாவது தமிழ்நாட்டில் போக்குவரத்து துறை ஆணையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது ரியல் தாங்க. அதாவது மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது கூட தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து துறை ஆணையம் வந்து நிறைய ஸ்கீமை கொண்டு வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீமும் அக்செப்ட் பண்ணிட்டு நிறைய வந்து மேம்படுத்துகிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வளமும் வந்து அதிகரிக்குது நம்ம தமிழ்நாட்டில். ஸோ எல்லாருமே ஒரு இண்டஸ்ட்ரி ஏரியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெனிஃபிட் இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. லைக் வந்து நிறைய எக்ஸ்பிரஸ் வே கொடுக்குறாங்க. அதில் ஒன்று ஃபெயிலியர் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு சேலம் எக்ஸ்பிரஸ் வே தான் இப்போ வரையும் கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ அதை ஈடுகட்டுற வகையில் இந்த வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோகேட் பண்ண 67,040 அலோகேட் பண்ண சென்னை டு திருச்சி எக்ஸ்பிரஸ் திட்டம் வந்து இந்த ஆண்டு வரப்போகிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான பயணிகளையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பணியாளர்களையும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாருமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. நம்ம ரோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரோடு இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை புது புது திட்டங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வரது பார்த்தீங்க அப்படின்னா இருக்கட்டும், நிறையவே இருக்குது. ஸோ அதில் வந்து தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து ரோட் ஃபெசிலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதா வேலு வந்து ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து இப்போ ஊட்டி, கொடைக்கானல், ஏலகிரி, ஏற்காடு, இந்த நீலகிரி இந்த ஏரியாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவிலலாம் நிலச்சரிவு வருது. அதாவது மழை காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிலச்சரிவு வந்து ரோடுகள் வந்து நிறைய பழுதடையுது. ஸோ அதை வந்து 45,000 கோடி ரூபாயில் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45,000 கோடி ரூபாயில் மேம்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராஜெக்ட் ஒர்க்கை வந்து இப்போ நாங்கள் ரெடி பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு பெஸ்ட் ஸ்கீம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படின்ற ஒரு ஸ்கீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற அந்த ரோடு, அதாவது என்ஹெச் ரோடுங்களாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்புறம் வந்து மேம்பாலங்கள், இந்த சாலை போக்குவரத்து, பொது சாலை போக்குவரத்துலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த டோல்கேட்டெல்லாம் வந்து ஒரு அனலைஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா ரோடு ஃபெசிலிட்டிலாம் நல்லா இருக்கா, இல்லை டோல்கேட்டில் எதாவது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமா, நம்ம உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னா அதெல்லாம் மேம்படுத்துறதுக்கான பணிகள் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கிற மெயினான ரோடுகளை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துகிறாங்க. லைக் வந்து எங்கன்னா பழுதடைஞ்சிருந்தாவோ, எங்கன்னா வந்து ரோடு ஃபெசிலிட்டி வந்து 1 வே இருக்குது, அதை 2 வே கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 ஸ்கீமை வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு 200 கிலோமீட்டருக்கு ஒரு சில ஊர்லேருந்து ஒரு சில ஊருக்கு போகிறதுக்கு 1 வே மட்டும்தான் இருக்குது. அதை வந்து இப்போ 2 வேவாக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவினாசி டு மேட்டுப்பாளையம் அப்படின்ற ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வே ரூட் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு 1 வே மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை வந்து 2 வேவாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கீம். அண்ட் தென் செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் டு சிவகங்கை இந்த ரூட்டும் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் இருக்குது. அதுவும் வந்து 1 வேல தான் இருக்குது. இதை வந்து 2 வேவாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மூணாவது ஈரோடு டு கரூர். ஸோ இந்த ரூட் எல்லாருமே தெரியும். ஈரோடு டு கரூர் பார்த்தீங்கன்னா 1 வேல தான் இருக்குது. ஸோ அது ரொம்பவே ஆக்சிடென்டெல்லாம் அப்பப்போ ஆகும். ஸோ டிராஃபிக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த வீக்கெண்டில், அந்த மாதிரி டைம்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இப்போ 2 வே வந்து ரோடை கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 3 ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஸோ இது பண்ணாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் போக்குவரத்து துறையை வந்து இன்னும் டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி, ஆற்காடு, போடிநாயக்கனூர், திருநெல்வேலி இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 550 கிலோமீட்டருக்கு வந்து 1 வே ரூட்டில் இருந்து 2 வே ரூட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 550 கிலோமீட்டருக்கு இந்த ஊர்லலாம் லைக் வந்து தான் சொன்னேன் இல்லைங்களா, தென்காசி, ஆற்காடு, போடிநாயக்கனூர், திருநெல்வேலி இந்த ஊரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 550 கிலோமீட்டருக்கு இருக்கிற 1 வே ரூட்டை வந்து 2 வேவாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கான பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,45 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் இந்த இயரில் 2024லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கான டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணுறதுக்கு பணியாளர்களை நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதா வேலு வந்து சட்டப்பேரவையில் வந்து மு.க. ஸ்டாலின் முன்னாடி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வரவேற்கக்கூடிய திட்டம் தாங்க, நிஜமாவே நல்லா இருக்குது. ஸோ இந்த ரோட் ஸ்கீமெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகள் மிகுந்த இடமா திகழ்கிற இந்த ஒசூரில், சென்னையில், கோயம்புத்தூரில் இந்த இடத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போக்குவரத்து துறை டிராஃபிக் நடக்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒசூரில் ஒர்க் பண்ணுறவங்க சென்னையிலேருந்து வரணும் போகணும் அப்படின்னா வீக்கெண்டில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஊருக்கு போயிட்டு எப்படி தான் வருவோமோ அப்படின்ற அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டே இருந்தது. அதாவது எங்கேயுமே ஹோல்ட் ஆகாமல்
கண்டினியூவாக ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஒவ்வொரு டைம் விட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு நிஜமாவே எங்கேயோ போயிடும். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்து தமிழ்நாட்டில் பெரிய நிற்கும். ஸோ இப்போ கூட நீங்கள் அதர் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுவோம் தமிழ்நாடு வந்து எவ்வளோ பரவாயில்லைங்க. ஸோ அந்தளவுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. பட் ஏன்னா பஸ் ஃபெசிலிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ பயணிகள் வந்து ரொம்பவே கூட்டத்தில் போகிற மாதிரி இருக்குது, வர மாதிரி இருக்குது. பட் என்ன பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுற டைமை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறதுக்கான பணிகள் வந்து போக்குவரத்து துறை ஆணையம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் ஃபெயிலியரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஸோ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து அதுக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்க. யாருமே பண்ணக்கூடாது, அது வந்து நிறைய நிலங்களை வந்து கையகப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு அந்த ஸ்கீம் வேண்டான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் போராடுறாங்க. அந்த பட்சத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நாங்கள் அந்த ஸ்கீமை கொண்டே வருவோம் தமிழ்நாட்டில்னு சொல்லிட்டு கொத்தக்கால் நிற்கிறாங்க. ஸோ இதுக்கான ஒர்க் வந்து இப்போ இந்த இயர்லையா இல்லை நெக்ஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. திரும்பியும் ப்ராப்ளம் வரதான் போகுது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் தென் செகண்டாக பார்த்தீங்கன்னா சென்னை டு திருச்சி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னே ஒரு 8 வழிச்சாலை, அதாவது முன்னே ஒரு எக்ஸ்பிரஸ் வே வந்து சென்னை டு திருச்சிக்கு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 7 to 8 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறது தாங்க, போக்குவரத்து துறை வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு டெவலப் ஆகணும் அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணுற டைமை எந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணுறாங்க அண்ட் சேஃபாக ட்ரைவ் பண்ணுறதுக்கான இடத்த வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க அப்படின்றது தான் ஒரு மெயினான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற சென்னை டு திருச்சி ஹைவே வந்து 8 ஹவர்ஸ் ஆகுது அப்படின்றனால அதை இன்னமும் சுருக்கி 4 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம போனோம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து கையெடுத்துருக்கிறாங்க. அதில் வந்து இந்த 2024 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பிரஸ் வேக்கு தான் இப்போ நிறைய பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவதாக பெங்களூர் டு தருமபுரி எக்ஸ்பிரஸ் வே. நான் ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா மதுரைக்கு போயிருந்தேன். ஸோ சேலம் சைடு போகும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அந்த எக்ஸ்பிரஸ் வே தான் தருமபுரி எக்ஸ்பிரஸ் வேல தான் வந்து ஜாயின் ஆகுறாங்க. ஸோ அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த தொப்பூரில் தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த ஒரு கூட்ட நெரிசல் அந்த மாதிரிலாம் இருக்காது நார்மலாக. ஸோ அது எப்பவுமே இருக்கிறது தான். பட் ஆனால் தருமபுரி எக்ஸ்பிரஸ் வே வந்து இப்போ நடைமுறைக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேர் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு 20% ஆஃப் ஒர்க் தான் இருக்குது. அதை கூட பார்த்தீங்கன்னா நிதின் கட்காரி வந்து 2024 டிசம்பர் 25க்குள்ளே நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். லைக் வந்து டிசம்பர் 25 அன்னைக்கு சாலை வந்து நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியலான நியூஸை விட்டுருந்தாரு. அது எல்லாருமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பெங்களூர் சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஜாயிண்டாக வந்து நிற்கிது. எப்படின்னா பெங்களூரில் ஆரம்பித்த அந்த சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு வந்து ஒசூரில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சைடு திரும்பியும் கர்நாடகா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 18-20 கிலோமீட்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. அதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறையவே போக்குவரத்து துறை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராவலிங் பண்ணுற டைமை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீமை கொண்டு வராங்க. ஸோ இது வரவேற்கத்தக்கது தான். ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி சாலை வசதி வந்து எங்கேயாவது கொஞ்சம் நிறைய இதாக இருக்கா? லைக் வந்து நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி ஆகணும். ஸோ எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ரோடு, அதாவது கிருஷ்ணகிரிலேருந்து திருவண்ணாமலை போகணும் அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும். ஒரு அட்வென்ச்சர் போயிட்டு வர மாதிரி இருக்குங்க. ஏன்னா ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேமேஜாக இருக்கும், குண்டும் குழியுமா இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு 8 month 1 yearக்கு முன்னாடி பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிரஸ் வேல எப்படி போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீடில் போகலாம். ஸோ வண்டி அந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழி குண்டும் கூட இல்லாமல் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது திருவண்ணாமலை ரோடு தானா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஷாக் ஆகிற மாதிரி ஆயிடுது. ஒரு காலகட்டத்தில் திருவண்ணாமலை ரோடு அப்படின்னாவே ட்ரோல் பண்ணுற ரோடாக இருந்தது. அந்த ரோடா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து அந்த ரோட்டில் போனாங்கன்னா குழந்தை கூட பெற்றுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரோல் போன ஒரு ரோடு. இப்போ அந்த ரோடை போய் பார்த்தோம்னா நம்ம நம்பவே முடியல, நம்ம இந்த ரோடையாக ட்ரோல் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிளே நீங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற அந்த ரோட் ஸ்கீம் வந்து எந்த அளவுக்கு முன்னேற்றத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதை பற்றி நான் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஏரியாவில் என்ன ஃபெசிலிட்டி இல்லை, அது வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் வே கொண்டு வரலாம், இந்த இடத்துலாம் கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ் வே வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சென்னை டு சேலம் 8 வழிச்சாலையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அண்ட் சென்னை டு திருச்சி அந்த எக்ஸ்பிரஸ் வே பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அண்ட் தென் பெங்களூரில், அதாவது கர்நாடகாவில் வந்த ஸ்கீம் தமிழ்நாட்டில் ஒசூரை டச் பண்ணிட்டு பெங்களூர் சேட்டலைட் டவுன் ரிங் ரோடாக வரதுக்கான உங்களுடைய ஃபீட்பேக் என்ன? இதனால் வந்து தொழில் வளர்ச்சி நல்லா டெவலப் ஆகுமா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பாய்.